உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஆங்கிள் யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதெல்லாம் சான்ஸே இல்ல ராணி. ஐயோ என்னயா நீ இவங்களோட சேர்ந்து நீயும் பேசினு இருக்கிற? இவங்கெல்லாம் ஏதோ என் மேல இருக்க பாசத்துல சொல்றாங்க. இவங்களை விடலாம் நான் ஒன்னும் பெருசா செஞ்சிடலையா. பார்த்தல தாத்தாவோட எல்லாருமா சேர்ந்துக்கின்னு எம்மா பெரிய ஆர்டர் அசால்ட்டா பண்ணிட்டாங்க. சரி வாங்க போலாம். வாமா. ஐயோ இருங்க, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இதோ இப்ப வந்துடுறேன், இருங்க. என்ன எங்க போறீங்க அக்கா? என்ன இவ? சாமி, உங்களை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவரு சொன்னா எல்லாம் பலிக்கும் அப்படின்னு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க சாமி. பிரச்சனையோட வரவங்க உங்களாண்ட வந்து ஆசி வாங்கின்னு போய் நிம்மதியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நீ இப்பொழுது உனக்காக இங்கு வரவில்லை. உன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதோ பிரச்சனை, அதற்காகத்தானே இங்கு வந்திருக்கிறாய். ஆமா சாமி, சரியா சொன்னீங்க. என் ஃப்ரெண்டு ராணின்னு ஒருத்தி இருக்கா. அவங்க இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசுறியா? அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக முடிவெடுத்து தற்போதைய தலைவர் சித்தார்த்தை பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க சாமி. அதை விட என் ராணி ரொம்ப ரொம்ப நல்லவ சாமி. ஒவ்வொரு தபா பிரச்சனை வரும்போதெல்லாம் அவ தன்னோட உசிரிய பணைய வச்சுக்கின்னு அந்த குடும்பத்தையே காப்பாத்துறா சாமி. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு நல்ல வழிய காட்டணும் சாமி. சரி, இந்த பூசணிக்காயை கையில் எடு. சரிங்க சாமி. சாமி, இதை வச்சு நான் என்ன சாமி பண்ணணும்? நல்வினை தீவினை இந்த இரண்டிற்கும் சாட்சியாக இருக்கும் அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் இம்மூன்றும் அடங்கியுள்ள 96 பொறிகளின் சக்தியில் உருவான மந்திர திருஷ்டிக்காய் இது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து வீடு திரும்பும் குடும்பத்தினர்கள் அனைவரும் வீட்டிற்குள் நுழையும் முன்பு வெளியே நிற்க வைத்துவிட்டு 3 முறை வலது பக்கமும் 3 முறை இடது பக்கமும் சுற்றிவிட்டு வீட்டின் முச்சந்தியில் இந்த பூசணிக்காயை உடைக்க வேண்டும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். அப்ப நான் வரேன் சாமி. நில். சொல்லுங்க சாமி. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கையை நீட்டு. சாமி, இது எதுக்கு சாமி? நீ முச்சந்தியில் இந்த பூசணிக்காயை உடைத்த மறுகணமே இந்த நீளமான கருப்பு கயிறை 4ஆக அறுத்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த அனைத்து 4 மூலைகளிலும் வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் உன் குடும்பத்தை வாட்டி வதைக்கும் கண் திருஷ்டி எதிர்வினை நீங்கும். மனதில் பகையை வைத்துக்கொண்டு மிகவும் பாசமாக பழகுவது போல நடிக்கக்கூடியவர்களின் எதிர்வினை உங்களை சுற்றி இருந்தாலும் இல்லை அந்த வீட்டில் இருக்கும் சிலரிடம் இருந்தாலோ அவர்கள்
அடுத்த 24 மணி நேரத்துக்கு தீராத வயிற்றுப்போக்காலும் தலைவலியாலும் அவதிப்படுவார்கள். கண்டிப்பா சாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். அப்ப நான் போயிட்டு வரேன் சாமி. அங்க குடுத்து தயம் இது. ஆமா, இவளுக்கு என்ன மனசுக்குள்ள லாமியா நினைப்பா? இவ பூசணிக்காயை சுத்தி போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது அவளோட நினைப்பு அத்தை. நாம எல்லாத்தையும் சரியாக்க விட்டுருவோமா என்ன? சரியா சொன்ன. அதானே, இந்த குடும்பத்தை சேர்ந்த புல்லு பூண்ட கூட அழிக்காம விடுறது இல்லைன்னு நாமெல்லாம் கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அது எப்படி விட்டுருவோம்? ம்? ஆமா ஆமா, நம்ம ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப பரீட்சை எழுதுறோம். பாஸ் ஆகிற வழியை தான் காணும். தேவையில்லாம பேசாதீங்க, வாயை முட்டு சும்மா இருங்க. நம்ம குடும்பத்து மேல சாதாரண கண்ணில ஏகப்பட்ட கொல்லிக்கண்ணு இருக்கு. எப்பவுமே தலிக்கு மேல நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைய தலைமுழுகிட்டு அப்பால தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. நம்ம குடும்பத்துல அந்த சுகாசினியால பெரிய பிரச்சனை வந்து அந்த கண்டத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்கயா, நம்ம ராணிய கோமால இருக்க சொல்ல அந்த டாக்டரே நம்பிக்கை இல்லாம சொன்னாரு. ஆனா நம்ம சித்தார்த் தம்பி இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத பரிகாரம் நேத்து கடல்லாம் செஞ்சு ராணிய நல்லபடியா உசுரோட மீட்டு கொண்டாந்து கொடுத்துருக்குங்கய்யா. அது மட்டும் இல்லாம புள்ளத்தாச்சி பொண்ணு அந்த மல்லிகா வவுத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு வேற போயிட்டு வந்திருக்கா. அதனால நம்ம குடும்பத்தை புடிச்சிருக்கிற மொத்த திஷ்டியும் போனோம். நம்ம குடும்பத்தை இன்னும் யார் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிறாங்களோ அவங்க யாருமே நல்லா இருக்கவே கூடாது, நாசமாதான் போகணும். தாமரை, எதுக்காக நாசமா போகணும்னு சாபம்லாம் விடுற? நமக்கு யார் கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு சாபம் விடுறது நல்லது இல்ல. நம்மள மாதிரி நல்லவங்க சொல்றது பழிச்சிரும். ஆமாமா தாமரை, நாம நல்லா இருக்கணும்னு வேண்டதுதான் நமக்கு எப்பவுமே நல்லது. ஆமா தாமரை, கெட்டவங்களை மேல இருந்து கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவங்களுக்கான தண்டனையை கடவுள் நிச்சயமா கொடுப்பாரு. அந்த வீட்டுக்குள்ள நுழையிற சந்தர்ப்பத்தை நானே உருவாக்கி உள்ள போறேன். அதுக்கப்புறம் அந்த ராணிக்கும் பொம்மிக்கும் இந்த லாமியாவோட ஆட்டத்தை காமிக்கிறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. வரேன், இனிப்பு இல்லத்துக்கு வரேன். அம்மா, சீக்கிரம் வாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.